SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசிய அடையாள அட்டை 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு. தனுஷ்கோடியில் மேலும் 3 தஞ்சம். விடுதியொன்றில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. பெண்கள் உட்பட 5 கைது. 19 வயது யுவதியின் உயிரை பறித்த விபத்து. சாரதி தப்பியோட்டம். வவுனியா வைத்தியசாலையில் நேர்ந்த விபரீதம். கர்ப்பிணி தாயும் குழந்தையும் பலி. அரிசி இறக்குமதிக்கு மீண்டும் தடை. பாகிஸ்தானை எச்சரிக்கும் ரஷ்யா. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இதுவரை தேசிய அடையாள அட்டை பெற முடியாத 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அதனை பெற்றுக்கொள்ள வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி எதிர்வரும் ஜூன் 30 வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை விண்ணப்பித்தாரதற்கான இறுதி நாளாக கடந்த 31 என அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் பிரதேச செயலாளர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஜூன் மாதம் 30 வரை அதனை நீடித்துள்ளதாக ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் ஜி பிரதீப் சபுதந்திரி தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த சிறுவன் உட்பட 3 நபர்கள் தனுஷ்கோடியை அடுத்த 5ஆம் மணல் தீடையில் தஞ்சம் அடைந்துள்ளனர். அப்பகுதிக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இவர்கள் தொடர்பில் போலீசாருக்கு தகவல்கள் கொடுத்துள்ளார்கள். இதையடுத்து சுட்டெரிக்கும் வெயிலில் வெப்பத்தில் சூடு தாங்க முடியாமல் 5ஆம் மணல் தீடையில் தஞ்சமடைந்த இலங்கை அகதிகளை மரையன் போலீசார் அதிரடியான நடவடிக்கை எடுத்து கடலுக்கு சென்று பாதுகாப்பாக மீட்டு கரைக்கு கொண்டு சென்றுள்ளார்கள். இதனால் சூடு தாங்க முடியாமல் தவித்த தங்களை மீட்ட மரையன் போலீசாருக்கு 3 நன்றி தெரிவித்துள்ளனர். மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். போலீசாரின் சுற்றிவளைப்பில் பத்திரமுள்ள பிரதேச விடுதியொன்றில் 650 கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களும் 2 பெண்களும் அடங்குவதாகவும் அவர்கள் நீர்கொழும்பு மற்றும் கட்டான பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. ஏனைய 3 சந்தேக நபர்களும் கொழும்பு மற்றும் எம்பிலிப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது. இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய பத்திரமுல்லை பகுதியில் உள்ள விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது குறித்த போதைப் பொருளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மற்றும் போதைப் பொருள் மேலதிக விசாரணைகளுக்காக தலங்கம போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் 1,14 லட்சம் ரூபாய் என தெரிய வருகிறது. கந்தலாய் ராஜகில வீதியில் கிளை வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் யுவதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கிளை வீதியில் பயணித்த வேன் சாரதி கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி யுவதி மீது மோதியதாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் படுகாயமடைந்த யுவதி கந்தலாய் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் கந்தலாய் ராஜகில பிரதேசத்தில் வசித்து வந்த 19 வயதுடைய யுவதியை இவ்வாறு மரணித்துள்ளார். விபத்தின் பின்னர் சாரதி தப்பிச் சென்றதுடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை கந்தலாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா வைத்தியசாலையில் விடுதியில் அனுமதிக்கப்பட்டிருந்த கர்ப்பிணி தாய் குளியலறையில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதுடன் அவரது வயிற்றில் இருந்த சிசுவு மரணம் அடைந்துள்ளது. மதவாச்சி பகுதியைச் சேர்ந்த நிறை மாத கர்ப்பிணி தாயொருவர் வவுனியா வைத்தியசாலை விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன்போது வைத்தியசாலை விடுதியில் உள்ள குளியலறைக்கு சென்ற நிலையில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து கர்ப்பிணி தாய் மீட்கப்பட்டு அவரது வயிற்றில் உள்ள குழந்தையை காப்பாற்றுவதற்கான சத்திர சிகிச்சையினை வைத்தியர்கள் மேற்கொண்ட போதிலும் வயிற்றில் இருந்த சிசு உயிரிழந்துள்ளது. மேலும் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். உலகச் செய்திகள். ரஷ்யாவினால் முன்வைக்கப்படும் சர்வதேச தரத்தை சரக்குகளில் கவனிக்கப்படாவிட்டால் அரசு இறக்குமதியை மீண்டும் தடை செய்யப் போவதாக ரஷ்யா பாகிஸ்தானை எச்சரித்துள்ளது. பாகிஸ்தானிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் சர்வதேச மற்றும் ரஷ்யா தாவரியல் விதிகள் மீட்கப்பட்டுள்ளதை கண்டறிந்த நிலையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதோடு ரஷ்யாவில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் வர்த்தக பிரதிநிதி இந்த விவகாரம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார்கள்.
இதேவேளை இவ்வாறான விதிமீறல்களை தடுத்து நிறுத்துமாறு பாகிஸ்தான் தூதரகத்துக்கு ரஷ்யா அதிகாரிகள் கடிதம் எழுதியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2019 ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து அரிசி இறக்குமதிக்கு ரஷ்யா தடை விதித்ததுடன் 2006 டிசம்பரில் உணவு பாதுகாப்பு தரத்தை பூர்த்தி செய்யாததால் பாகிஸ்தானிலிருந்து அரிசி இறக்குமதி செய்வதை ரஷ்யா நிறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய அடையாள அட்டை 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மகிழ்ச்சி அறிவிப்பு. தனுஷ்கோடியில் மேலும் 3 தஞ்சம். விடுதியொன்றில் போலீசாருக்கு காத்திருந்த அதிர்ச்சி. பெண்கள் உட்பட 5 கைது. 19 வயது யுவதியின் உயிரை பறித்த விபத்து. சாரதி தப்பியோட்டம். வவுனியா வைத்தியசாலையில் நேர்ந்த விபரீதம். கர்ப்பிணி தாயும் குழந்தையும் பலி. அரிசி இறக்குமதிக்கு மீண்டும் தடை. பாகிஸ்தானை எச்சரிக்கும் ரஷ்யா.